சிவகங்கை மாவட்டம் திருப்பாசேத்தி அருகே மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு விஜய்க்கும் அவரது தாய்மாமன் பழனிக்குமார் மகளான பவித்ராவிற்கும் திருமணம் நடைபெற்றது. குடும்ப பிரச்சினை காரணமாக பவித்ரா 2 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து விஜய் கடந்த ஆண்டு 2ஆம் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த பவித்ராவின் குடும்பத்தினர் பவித்ராவின் தற்கொலைக்கு விஜய்தான் காரணம் என கூறி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பவித்ராவின் சகோதரர் வேல்பாண்டி மற்றும் நண்பர்கள் விஜயை தேடி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் அவருடைய சித்தப்பா வேல்முருகன் மற்றும் விஜயின் தம்பி மட்டுமே இருந்த நிலையில் இருவரையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வேல்முருகன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பாசேத்தி காவல்துறையினர் வேல்முருகனின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சென்னை எண்ணூர் எர்ணாவூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர்கள் ஜீவிதா சாந்தகுமார் தம்பதியினர். ஜீவிதா கர்ப்பமாக உள்ள நிலையில் திருவொற்றியூரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த ஜீவிதாவின் தாயார் கற்பகம் மற்றும் ஜீவிதாவின் 6 வயது மகள் ஜானவி ஆகிய இருவரும் திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகில் உள்ள தனியார் உணவகத்தில் சிக்கன் பீட்சா மற்றும் வெஜ் பீட்சாவை ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். அதில் குழந்தை ஜானவிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் பாட்டி கற்பகத்திற்கும் வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கெட்டுப்போன உணவை வழங்கிய கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜீவிதா திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் திருவொற்றியூர் போலீசார் தனியார் உணவகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள பாரம்பரிய உணவுகளை இந்தியாவில் கொண்டு சேர்க்கும் விதமாக சேலம் மாமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இலங்கை உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் இலங்கையைச் சேர்ந்த புகழ்பெற்ற சமையல் கலை வல்லுநர்களை கொண்டு கடல் உணவுகள் ஜாஃப்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் ஸ்டூ, மட்டன் பிளாக் கரி, மீன் அம்புல், தியால், கோகனட் ஹெப்பர்ஸ் போன்ற பாரம்பரிய அசைவ சைவ உணவுகள், அதனைத் தொடர்ந்து இனிப்பு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பாரம்பரிய இலங்கை உணவை சுவைத்து மகிழ்ந்தனர். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உலக உயர் ரத்த அழுத்தம் தினத்தையொட்டி ரத்த அழுத்தம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் 2 ஆண்டு நிறைவையொட்டி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் சங்குமணி, ஸ்டான்லி மருத்துவமனையின் முதல்வர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் மருத்துவமனையின் வளாகத்திற்கு உள்ளே அமைந்துள்ள பொது கழிவறைகளை ஆய்வு செய்த அவர் மருத்துவ வளாகத்தை இன்னும் தூய்மையாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா மங்களகுடி அருகே ஊமை உடையான்மடை கிராமத்தில் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அப்பகுதி இந்து மக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து சீர்வரிசை எடுத்து சென்றனர். அதனை இஸ்லாமிய மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நடராஜபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நடராஜபுரம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் சந்தேகப்படும்படியாக சுற்றிய 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது வடமாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து செங்கல்பட்டு மற்றும் உத்தரமேரூர், வந்தவாசி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்யவிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வாலாஜாபாத் வயலூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வீரமருது, கந்தஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன், சென்னை காரப்பாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்த படாலம் போலீசார் அவர்களிடம் இருந்து 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மணச்சை கிராமத்தில் பள்ளத்தூர் செல்லும் சாலையில் கல்வெட்டு முனீஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஊர் ஒற்றுமைக்காக கிடா வெட்டி பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று திருவிழா நடைபெற்றது. இதில் 25 கிடாக்கள், 100 சேவல்கள் பலியிட்டு கிடா வெட்டி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சாமி அழைப்புடன் வான வேடிக்கை, மேளதாளம் முழங்க பெண்கள் தேங்காய் பழங்களுடன் பூத்தட்டை எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அசைவரசம், கறிவிருந்து தயாரித்து தலைவாழை இலை போட்டு ஆண்கள் பெண்களுக்கென தனித்தனியாக இருக்கையில் அமர வைத்து உணவு வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஐயம்பாளையம் மருதாநதி அணை உள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 72 அடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அணையின் நீர்மட்டம் 50 அடியாக குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழை காரணமாக தற்போது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் யாரும் எதிர்பாராத விதமாக 3 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 9 அடி உயர்ந்துள்ளது. திடீர் கோடை மழை காரணமாக வறட்சி நேரத்தில் அணையின் நீர்மட்டம் 9 அடி உயர்ந்திருப்பதால் மருதாநதி பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் கிராமத்திலிருந்து விக்கிரவாண்டிக்கு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. வாகனம் மதுராந்தகம் அடுத்த பாக்கம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த மினி லாரி டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா மினி லாரி வாகனம் சாலை தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் டிராக்டரில் இருந்த மரக்கட்டைகள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தலைகீழாக கவிழ்ந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் கடுமையாக போராடி வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபரான ஷவுக் சங்கர் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது பேட்டிகளை ஒளிபரப்பிய யூடியூப் சேனலின் எடிட்டரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த சில தினங்களாக போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டசேரி எனும் கிராமத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் தற்காலிக கண்டெய்னர் வீட்டில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆவணங்கள் ஏதும் வைத்துள்ளாரா என திருவாரூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் காவல்துறையினர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மற்றும் மனைவி ஜேன் ஃபெலிக்ஸ் அழைத்து வந்து சோதனை மேற்கொண்டனர். முடிவில் ஆவணங்கள் ஏதும் கிடைக்காமல் திரும்பி சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மஞ்சவாடி வழியாக உள்ள இருவழி சாலையை மாற்றி 4 வழி சாலைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது போக்குவரத்து பயணிகளுக்காக மீண்டும் இந்த சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மஞ்சவாடி கிராமத்தில் தரைப்பாலம் அமைப்பதற்கு வேலை நடத்தப்பட்டு வருவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மாற்று சாலையாக மண் சாலை மூலம் பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது அங்கு பெய்து வரும் கனமழையால் மண் சாலையில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் இந்த வழியாக செல்லும் கனரக சரக்கு வாகனங்கள் இந்த சாலையை கடந்து போக முடியாமல் வாகன ஓட்டிகள் தத்தளித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தென்னம்பட்டு மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேண்டாமல். இவருக்கு தைராய்டு பிரச்சினை உள்ள நிலையில் ஆம்பூர் உமர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மருத்துவமனையில் பணியாற்றும் ராம் திலக் என்ற மருத்துவர் வேண்டாமலுக்கு தைராய்டு அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அறுவை சிகிச்சை முடிவுற்ற பின்னர் வேண்டாமலின் உடல்நிலை மோசமானதால் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வேண்டாமலை ஆம்புலன்ஸ் மூலம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர்.
ஆனால் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த வேண்டாமல் உறவினர்கள் அறுவை சிகிச்சை செய்த தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் வேண்டாமலின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் குடிநீர் ஆதாரமாகவும் பாசனத்திற்கும் உள்ளது சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணை. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக மழை பொழிவு இல்லாததால் அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் அணைக்கு நீர்வரத்து துவங்கி அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர துவங்கியது. சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியில் 115.12 அடியில் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 120.37 அடியாக உயர்ந்துள்ளது. அதேபோல் மஞ்சளார் அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் நீர்மட்டம் 44 அடியாக இருந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 46 அடியாக உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கோவளம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தனியார் நிறுவன கல்லூரி இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோவளம் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். முன்னதாக கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் மாவட்ட ஆட்சியரை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா, கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர், கோவளம் பகுதி சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் நகர தெருவில் வசித்து வருபவர் முருகன். இவருக்கு சொந்தமாக சுமார் 3 அடுக்கு தளத்துடன் கூடிய வீடு உள்ள நிலையில் 2வது தளத்தில் உள்ள அறையிலிருந்து திடீரென புகை வந்ததால் அதிர்ச்சியடைந்த முருகன் குடும்பத்தினர் இதுகுறித்து திருவொற்றியூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை விரைவாக அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பிரிட்ஜ், டிவி, சோஃபா போன்ற பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. இதுகுறித்து திருவொற்றியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட வயலூர் பகுதியில் கிருஷ்ணா மளிகை கடை நடத்தி வருபவர் சாந்தி. நேற்று இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் காலை கடையை திறப்பதற்காக வந்தபோது முன்பக்க கதவின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு ஷட்டர் திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாப்பட்டியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்களையும் மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் நாச்சியார்பேட்டை பகுதியில் உள்ள திருவாசகம் என்பவரின் வீட்டின் மேற்புற கூரையை உடைத்து வீட்டில் உள்ளே பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகை மற்றும் 70,000 ரூபாய் ரொக்க பணமும், ராமச்சந்திரபேட்டை பகுதியில் உள்ள முத்துசாமி என்பவரின் வீட்டிலிருந்து 1 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற நிலையில் போலீசார் இதுகுறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அல்லிநகர் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன், பிரபு மற்றும் கொண்டம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் ஆகிய மூவரும் நண்பர்கள். இவர்கள் மூவரும் சமீப காலமாக இருசக்கர வாகனங்களை திருடி அதனை விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருசக்கர வாகனங்கள் அதிக அளவு திருடப்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்ததன் பேரில் திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் விஜயபாஸ்கர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை வேலூர் புறவழிச்சாலையில் தீபம் நகர் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த சந்தோஷ் மற்றும் அர்ஜுன், பிரபு ஆகியோரை பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்கள் 3 பேரையும் திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது இருசக்கர வாகனம் திருடி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த அனைத்து இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர்.
தேனி அருகே உள்ள குன்னூர் வைகை ஆற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் 50க்கும் மேற்பட்ட உரை கிணறுகள் மூலம் தேனி நகராட்சி பகுதி, ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் போதிய மழையின்றி குன்னூர் வைகை ஆறு வறண்டு போகும் நிலையில் காணப்பட்டதோடு தேனி, ஆண்டிப்பட்ட நகர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக முல்லைப் பெரியாறு, வீரபாண்டியாறு, கொட்டக்குடி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் குன்னூர் வைகை ஆற்றில் நீர்வரத்து துவங்கி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தேனி, ஆண்டிப்பட்டி நகர் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வருபவர் ஜான்சி. இவர் காலை பணிக்கு செல்வதற்காக அந்த வழியே சென்றபோது முடியாத நிலையில் ஒரு முதியவர் சாலையோரம் படுத்து கிடப்பதைக் கண்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸில் முதியவரை ஏற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளார். தக்க நேரத்தில் முதியவருக்கு உதவிய மறைமலை நகர் குற்றப்பிரிவு காவலர் ஜான்சியின் இந்த செயலை சக காவலர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் பூலாவரி பகுதியில் கொடை திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான எருது விடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அம்பாயிரநாதன் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். முன்னதாக அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், மாடுபிடி வீரர்கள், ஊர் பொதுமக்கள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற மாடுகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டணம் அருகிலுள்ள சுக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பிச்சைக்குமார், புவனாம்பாள் தம்பதியினர். இவர்களுக்கு 60வது திருமணம் செய்வதற்காக உறவினர்கள் 19 பேர் ஒரே வேனில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு அயோத்திப்பட்டணம் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வேப்பூர் அடுத்த மாங்குளம் கைகாட்டி அருகே சென்றபோது குறுக்கே திடீரென வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பிய போது வாகனம் நிலை தடுமாறி அருகிலுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த சிறுவர், சிறுமியர் உள்ளிட்ட 19 பேர் காயமடைந்தனர். இதனை அடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கீதா, அனீஸ் தம்பதியினர். இவர்களுக்கு 7 வயதில் மம்தாஜ் என்ற மகள் உள்ளார். இந்நிலையில் அனீஸ் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் சங்கீதா தனது மகளை சென்னையில் படிக்க வைத்துவிட்டு கூலி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பாட்டி வீடான வடம்பூர் கிராமத்திற்கு வந்த சிறுமி வீட்டின் பின்புறம் உள்ள குளத்தில் குளிக்க சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாகியும் சிறுமி வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த உறவினர் பல்வேறு இடங்களில் தேடிய போது சிறுமி சடலமாக குளத்தில் மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த அலகரை கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரது மனைவி திலகவதி. இவர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இவரின் நடத்தையில் சந்தேகமடைந்த பெருமாள் இவரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை பணி முடித்து குளித்தலை சுங்கச்சாவடியில் இறங்கியபோது அங்கு காத்திருந்த பெருமாள் திலகவதியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாய் தகராறு முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மனைவியை வெட்ட முயன்றுள்ளார். இதில் உயிருக்கு பயந்து ஓடிய அவர் அருகில் இருந்த பழக்கடைக்குள் புகுந்துள்ளார். அப்போது அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இதனை கண்டு பெருமாளை பிடிக்க வந்தபோது பெருமாள் தன் கையில் வைத்திருந்த அரிவாளால் தனது கழுத்தை அறுத்து கொண்டுள்ளார். பின்னர் ரத்த வெள்ளத்தில் இருந்த கணவன், மனைவி இருவரையும் மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வேலுச்சாமி. இவர் தனது மகன் வீட்டில் திருமணமாகாத சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட கடைசி மகளான தங்கமணியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி தங்கமணி மாயமானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்கமணியின் குடும்பத்தினர் காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகள் தங்கமணியிடம் போலீசார் விசாரணை நடத்துவது போல வீடியோக்கள் தனது மகனின் செல்போனுக்கு வந்ததால் இதுகுறித்து போலீசாரிடம் விசாரித்தபோது கொடுவாய் அருகே உள்ள நிழலி கவுண்டம்பாளையத்தில் சுற்றித் திரிந்த தங்கமணியை சந்தேகத்திற்கு இடமாக பிடித்து பொதுமக்கள் காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கேயம் காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்தபோது திருப்பூரில் உள்ள காப்பகத்தில் தங்கமணியை ஒப்படைத்து விட்டதாக காங்கேயம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அங்கு சென்று பார்த்தபோது தங்கமணி இல்லாததால் அவர்கள் மீண்டும் காங்கேயம் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். அப்போது காவல்துறையினர் மிக அலட்சியமாக நடந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த தங்கமணியின் குடும்பத்தினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது மகளை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவிடம் மனு அளித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எங்க தங்கச்சி தான் மிஸ் ஆயிடுச்சுங்க. போன வாரம் 6ஆம் தேதியிலேருந்து மதியம் 1 மணிலேருந்து காணுங்க. நாங்கள் 2 நாளாக தேடி பார்த்தா எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கலைங்க. அப்புறம் ஊதியூரில் லிமிட்டில் புள்ள கண்டுபிடிக்கப்பட்டதை எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது. ஒரு 7 மணிக்கு மைக் நாங்கள் அவங்க அந்த வாட்ஸ்அப் எதுவும் எங்களுக்கு வரலைங்க. அந்த தகவல் எதுவும் கிடைக்காதங்காட்டிக்கு அவங்க கொண்டுட்டு போய் காங்கேயத்து லிமிட்டில் ஒப்படைச்சிட்டாங்க பிள்ளைய. ஊதியர் தலைவர் கொண்டுட்டு போய் காங்கேயத்து லிமிட்டில் ஒப்படைச்சங்காட்டிக்கு மறுபடியும் புள்ள ஹோமுக்கு தாட்டி விட்டுலாம். கொஞ்சம் மனநிலை சரியில்லாத பிள்ளை என்னங்காட்டிக்கு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் புள்ள மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு எந்த தகவலும் தெரியும். புதுச்சேரி மாநிலம் மதக்கடிப்பட்டு அருகே உள்ள கள்ளித்தீரத்தாள் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வதிஷ்டா. இவரது கணவர் நாராயணன். இவர்கள் இருவருக்கும் தங்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து மருமகள் மகேஸ்வரி அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் தானும் தனது கணவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து தங்களை அடித்து துரத்திவிட்டு தனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருவதாகவும் அதனை மீட்டு தங்களுக்கு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் மார்க்கெட் அருகே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அம்பத்தூர் மண்டலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மைப் பணியாளராக பணிபுரியும் காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் தனது ஆட்டோவில் வைத்த போதை மாத்திரை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரையும் அவரது நண்பர் ரஞ்சித் என்பவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருவரும் ஆந்திர மாநிலத்திலிருந்து நைட்ரோவிட் என்று அழைக்கக்கூடிய போதை மாத்திரைகளை வாங்கி அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் வடமாநில இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. பின்னர் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 76,000 மதிப்புள்ள 1,140 போதை மாத்திரைகளையும் 20,000 ரொக்கப்பணம், ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெப்பசலனம் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று நண்பகல் நகரை ஒட்டி அமைந்துள்ள தென்றல் நகர், திருவள்ளுவர் நகர், வேலாயுதபுரம், வஉசி நகர், மில் கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. இதனால் நகரின் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகாவில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொள்ளும் பணி நடைபெற்றது. இதனை செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுந்தரமூர்த்தி மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் செல்வி, ஹபிதா பானு, முரளி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து ஒவ்வொரு வாகனங்களாக அதன் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் ஓட்டி பார்த்த பிறகே வாகனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் 320 வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது. மேலும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர் உரிமம், அதேபோல் வாகனங்களுக்கான ஆவணங்கள் முறையாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் அருகில் உள்ள சுனாமி காலனியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரும் இவரது உறவினரான வேலு என்பவரும் முத்தையாபுரம் மெயின் பஜாரில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வருவதற்கு இருசக்கர வாகனத்தில்
திருச்செந்தூர் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று சாலையை கடக்க முயன்றுள்ளனர். அப்போது நாசரேத்திலிருந்து தூத்துக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்து அவர்கள் மீது மோதியதில் முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தையாபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பேரமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மயில்ராஜ் மகன் மனு. இவரை புதன்கிழமை இரவு முதல் காணவில்லை என அவரது பெற்றோர் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் மறைமலை நகர் விளையாட்டு திடலில் மனோ சடலமாக இருப்பது குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக அவ்வப்போது கனமழையுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலை மற்றும் மலைத்தோட்ட காய்கறி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் அணைகளில் நீர்மட்டம் கணிசமாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் புறநகர் சாலையில் தற்பொழுது மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் வாகனங்கள் செல்ல மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்துள்ள நிலையில் சிப்காட்டில் இயங்கி வரும் இருசக்கர வாகன தயாரிக்கும் நிறுவனத்திற்கு இருசக்கர வாகனங்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியும் தனியார் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்தவர்கள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து தொடர்பான காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அந்த வீடியோவானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோரிக்கடவு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கோவில் அம்மாப்பட்டி என்ற இடத்தில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் தலையில்லாத உடல் எரிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடாக கிடந்துள்ளது. இதனை கண்ட வழியாக சென்றவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் எரிந்த நிலையில் உள்ள இந்த எலும்புக்கூடு ஆணா அல்லது பெண்ணா என தெரியாத நிலையில் அந்த எலும்புக்கூடை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இருப்பு கிராமத்தில் அரசு வனத்துறைக்கு சொந்தமான முந்திரி காடு அமைந்துள்ளது. இந்த முந்திரி காட்டுக்குள் மரத்தில் கட்டிய புடவை ஒன்று தொங்குவதாகவும் அதன் அருகே மண்டை ஓடு மற்றும் கால், கை எலும்புகள் கிடப்பதாகவும் ஊமமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற ஊமமங்கலம் போலீசார் மரத்தில் கட்டப்பட்ட புடவை மற்றும் மண்டை ஓடு எலும்புகளை சேகரித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கிழக்கு இருப்பு கிராமத்தை சேர்ந்த முத்துவேல் என்பவரின் மனைவி பவுனம்பா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் ஊமமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் முந்திரி காட்டில் மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது. காணாமல் போன பவுனம்பாலாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.